அனைவருக்கும் வணக்கம். தமிழகத்திற்கு வருகை புரிந்திருக்கக்கூடிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மதுரை திருப்பரங்குன்றத்தில் இருக்கக்கூடிய முருகனின் அறுபடை வீடுகளில் முதல் படை வீடான சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் நேற்று சாமி தரிசனத்தை முடித்திருக்கிறாரு. சாமி தரிசனத்தை முடித்துவிட்டு இன்று மதுரையில் இருக்கக்கூடிய மாநாடு, அதாவது பொதுக்கூட்டத்தில் கலந்துக்கிட்டு தலைமை உரை ஆற்றியிருக்காரு. அப்போ சில திமுகவை தோற்கடித்து மதுரை சுற்றி இருக்கக்கூடிய பல தொகுதிகளை கைப்பற்றுவதற்கான பல திட்டங்களையும் அவர் தீட்டியிருக்காரு. அது என்னென்னு சொல்லிட்டு நம்ம ஒன் பை ஒன்றா பார்க்கலாம். திருப்பரங்குன்றத்தில் ஏற்கனவே திருப்பரங்குன்றத்தில் இருக்கக்கூடிய மலையின் மீது இந்துக்கள் பார்த்தா வருஷம் தீபம் ஏற்றிட்டு வந்தாங்க. திடீர்னு அந்த தீபம் ஏற்றுவதற்கு திமுக அரசு பார்த்தா தடை போட்டது. இந்துக்களோட உரிமையை நிலைநிறுத்துவதற்காக பாஜக பார்த்தா தொடர்ச்சியான போராட்டங்களை முன்னெடுத்து வந்தது. நீதிமன்றத்திலும் வழக்கு தொடுக்கப்பட்டது. நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்பட்டு நீதிமன்றமும் திருப்பரங்குன்ற மலையின் மீது நீங்கள் தீபம் ஏற்றலாம் சொல்லிட்டு உத்தரவு போட்டோம். இதனால் சர்ச்சை உருவாகும் சொல்லிட்டு 144 தடை உத்தரவு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களால் பிறப்பிக்கப்பட்டு திருப்பரங்குன்ற மலையின் மீது யாரும் ஏறுவதற்கு தடை விதிக்கப்பட்டு பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டது. இந்நிலையில் திமுக அரசு இந்துக்களுக்கு விரோதமாக செயல்படுகிறது, இந்து விரோத அரசு திமுக அப்படின்னு சொல்லிட்டு பாஜக தொடர்ச்சியான போராட்டங்களையும் ஆர்ப்பாட்டங்களையும் முன்னெடுத்து வந்தது. இதன் விளைவாக இந்துக்களோட உணர்ச்சிகளை புண்படுத்தியதற்காக மதுரை சுற்றி இருக்கக்கூடிய வட்டங்களில் திருப்பரங்குன்றம் மற்றும் அப்பகுதியில் இருக்கக்கூடிய இந்து மக்களிடையே திமுக அரசு ஒரு வெறுப்பை சம்பாதித்திருக்கிறது. இதனால் அப்பகுதியில் இருக்கக்கூடிய மக்களிடையே பார்த்தா பாஜக மேல் ஒரு நல்ல மரியாதையும் நல்ல ஒரு ஆதரவும் கிடைத்திருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. இந்நிலையில் மதுரை மாவட்டத்தில் மட்டும் 10க்கும் மேற்பட்ட சட்டமன்ற தொகுதிகள் இருக்கிறது. அதாவது மேலூர், மதுரை கிழக்கு, மதுரை வடக்கு, மதுரை தெற்கு, மதுரை மத்தி, சோழவந்தான், திருப்பரங்குன்றம், திருமங்கலம், உசிலம்பட்டி உள்ளிட்ட பல்வேறு தொகுதிகள் பார்த்தா மதுரை மாவட்டத்தில் இருக்கிறது. இந்த தொகுதிகளில் பார்த்தா கிட்டத்தட்ட 6க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் பாஜகவிற்கு ஒதுக்கப்படுவதாக அதிமுக கூட்டணி முடிவெடுத்திருப்பதாக கூறப்படுகிறது. அதாவது மதுரை மாவட்டத்திற்கு உட்பட்ட 6 சட்டமன்ற தொகுதிகளில் பாஜக தாமரை சின்னத்தில் போட்டியிடுவதாகவும், மீதி இருக்கக்கூடிய 4 தொகுதிகளில் பார்த்தா அதிமுக இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிடுவதாகவும் கூறப்படுகிறது. இதில் பார்த்தா மொத்தமாக இருக்கக்கூடிய மதுரை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த 10 தொகுதிகளையும் அதிமுக பாஜக கூட்டணி கைப்பற்றும் என்றும் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. அப்படி இந்த 10க்கு 10 தொகுதியும் கைப்பற்றியவுடன் திமுகவை தூக்கி எறியப்படும் என்றும் கூறப்படுகிறது. இந்து மக்களின் உணர்வை புண்படுத்தியதற்காக கண்டிப்பாக திமுக பதில் சொல்லி ஆக வேண்டும் என்பதையும் பாஜக உறுதிப்படுத்தியிருக்கிறது. தேர்தல் மூலம் திமுகவிற்கு தக்க பதிலடி கொடுத்து அவர்களை ஆட்சியிலிருந்து அகற்ற வேண்டும் என்பதற்காக கடுமையாக உழைப்பதற்காகவும் மோடி அவர்கள் மீண்டும் இன்று டெல்லிக்கு கிளம்பிவிட்டு மீண்டும் இந்த மாத இறுதியில் பார்த்தா தேர்தல் பிரச்சாரத்திற்காக வருவதாகவும், மதுரையில் பார்த்தா தங்கி மதுரையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கும் சென்று பிரச்சாரம் செய்வதாகவும், மேலும் தமிழ்நாட்டில் பல்வேறு மாவட்டங்களுக்கு சென்று ரோட் ஷோ கண்டக்ட் செய்து மூலம் தமிழ்நாட்டு மக்களை சந்திக்க உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. தொடர்ச்சியான தேர்தல் அப்டேட்களை தொடர்ச்சியாக பெற நமது சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.